ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான பதிவு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இப்போ கோடை காலம் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு ஜலம் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றியும் நிற்கும். அதாவது சுவாமிக்குள்ள கருவறையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அதுதான். இந்த தண்ணிலாம் அச்சர்கள் எடுத்துகிட்டு போய் அந்த பானை வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த பானையில் ஊற்றுவாங்க. ஊற்ற போகும்போது அந்த கோவிலை சுவாமி பிரகாரத்தை சுற்றி நிற்கும். ஏர் கூலர் மாதிரி இந்த கோடை வெப்பற்றை தணிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியானது நடக்கின்றது நம்மளுடைய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில். இந்த ரங்கநாதர் கோவிலில் சாயங்காலம் 8 மணிக்கு அங்கே கோவிலில் இருக்கணும். அப்படி இருந்தோமா அந்த தீர்த்தத்தை மறுபடியும் வெளியே எடுத்து விட்ருவாங்க. எடுத்துட்டோமா அதை சந்திர புஷ்கரணிலேருந்து அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த தீர்த்தம் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அங்கேயே குளிக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நைட்டு 8 மணிக்கு போனால் 8:30 மணிக்கு அந்த தீர்த்தம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதனால் இது வருடத்தில் ஒரு நாள் இந்த அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு சுவாமியை குளிர் வைக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் சந்திர புஷ்கரணி. இந்த சந்திர புஷ்கரணியில் இருந்து தான் அந்த தீர்த்தமானது அங்கே விடுது. அதாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது மாதிரி வச்சு அதில் ஊற்றி சுவாமி அப்படியே சுற்றி தெப்ப மாதிரி நிற்குமா. அந்த தீர்த்தம் தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிறப்பு இந்த சந்திர புஷ்கரணி. இது பார்த்தீங்களா, அதாவது பழைய காலத்தில் வெள்ளையர்கள் படையப்பட போது இருந்த சுவாமி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டெம்பிள். இங்கே பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பான எல்லா வைணவர்களுமே இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தான். கண்டிப்பாக எல்லோரும் போனீங்களா ஃபஸ்ட்டு தாயாரை தான் சேவிக்கணும். தாயார் பாவத்தை போக்குறவ. அதனால் தாயாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் ரங்கநாதரை போய் சேவிங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது உடையவர்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் சன்னதி. இந்த ராமானுஜரில் என்ன விசேஷம் அப்படின்னா, ராமானுஜர் 1200 வருஷமாக இவருடைய உடலானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஐப்பசி மாதத்துலையும் அதாவது சித்திரை மாதத்திலையும் குங்குமப்பூ அரைச்சி திருமேனிக்கு சாத்துவாங்க. ராமானுஜருக்கு இதை சேவிக்கலாம். ராமானுஜர் அத்தர், கோரோஜனம், வெற்றிவேர், பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூலாம் குழம்பு போல் அரைத்து அந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதாவது சாத்துவாங்க அந்த ராமானுஜர் மேலே. அதனால் கண்டிப்பாக ராமானுஜர் சன்னதி எங்கேன்னு கேட்டு கண்டிப்பாக நீங்கள் போனீங்களா அடுத்த பட்டி ராமானுஜரை தரிசனம் பண்ணாமல் வராதிங்க. இந்த உடல் நம்மளுடைய உடலானது அழிவறதுக்குள்ளே இந்த ராமானுஜருடைய உடம்பை நம்ம கண்ணால் பார்க்கணும்னு புராணங்கள் சொல்லியிருக்குது. அதனால் ராமானுஜரை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம எல்லாருக்குமே மோட்சம் வேணும், புண்ணியம் கிடைக்கணும்னு பாடுபட்டவர் யாருன்னா ராமானுஜர் மட்டும்தான். அதனால் எல்லோரும் ராமானுஜரை ஸ்ரீரங்கமோன கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ராமானுஜாய நமஹா அப்படின்னு தினம் இந்த ராமானுஜருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ராமானுஜருடைய நட்சத்திரமானது ஆருத்ரான்ற சொல்லக்கூடிய திருவாதிரை அவதரித்தார் ஆதிசேஷனுடைய ரூபம். இந்த கோபுரம் ராமானுஜர் சன்னதியிலேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்களா இந்த 3 நிலை கோபுரமும் இருக்கும். இந்த 3 நிலை கோபுரத்துலையும் நம்ம சேவிக்கலாம். இங்கே நின்று குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்கும், நல்ல இடமாகவும் இருக்கும். ரொம்ப சிறப்பான ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். நீங்கள் ராமானுஜர் சன்னதியிலேருந்து பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ரங்கா ரங்கா ரங்காங்கிற கோபுரத்தை சேவிச்சுட்டு அப்படியே உள்ளே போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது மெயின் கோபுரம். இந்த கோபுரம் தான் முதல் கோபுரம். இந்த கோபுரத்தில் தான் என்ட்ரி ஆகி நம்ம உள்ளே போகணும். அப்படி போயிட்டோமா நம்ம அப்படியே ஒவ்வொரு கோபுரமாக தாண்டி நம்ம சன்னதிக்கு உள்ளே போயிடலாம். அதனால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி போனீங்களா ராமானுஜர் கோவிலுக்கு சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாதர் பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. இந்த உலகத்திலேயே பூலோக வைகுண்டம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ரீரங்க கோவில் பார்த்தீங்களா தினசரி டைம் என்ன அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும், மறுபடி 9 மணியில் இருந்து 12:30 வரைக்கும், மறுபடி 2:30லேருந்து 5:30 வரைக்கும், மறுபடி 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இது தினசரி டைம். இந்த டைமில் போனால் ரங்கநாதரை சேவிக்கலாம். இந்த உற்சவர் காலம், திருவிழா, இந்த மாதிரி விசேஷ காலங்கள்லாம் டைமிங் மாறும், முன்ன பின்ன ஆகும். இந்த தேர் தான். இந்த தேரை எப்போவுமே கண்ணாடியில் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ கண்ணாடி இல்லாமல் இந்த தேரை தரிசிக்கிறோம். இது பார்த்திங்களா, அதாவது மணவாள மாமுனிகள் சன்னதி. இந்த மணவாள மாமுனிகள் சன்னதி கண்டிப்பாக போனால் எல்லோரும் போயிட்டு வாங்க. இது பார்த்தீங்களா நம்ம செப்பல் இந்த இதெல்லாம் அதுலேருந்து இந்த பக்கம் வரணும். இப்படி வந்தீங்களா ரைட் சைட்லேயே அந்த டர்ன்லேயே இருக்குது மணவாள மாமுனிகள் அப்படின்னு சொல்லி. இந்த மணவாள மாமுனிகள் சன்னதியை சேவிச்சுடுவாங்க. அவருடைய பாதம் அங்கே இருக்குது, நம்ம மேலே வச்சு விடுவாங்க. போனோமா தரிசனத்துக்காக நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி யாராவது ஸ்ரீரங்கம் போனீங்களா
இந்த மாதிரி தகவல்கள்லாம் தெரிஞ்சு கேட்டு அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நிறையா இருக்குது ரங்கநாதர் கோவிலில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. நம்ம போகிறோம் சும்மா ரங்கநாதரை மட்டும் பார்த்துட்டு தாயாரை கூட பார்க்குறதுல அவசர அவசரமாக வந்துடுறாங்க சில பேர் வந்து. அப்படி பண்ணக்கூடாது. பெருமாளுடைய சன்னதியில் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல தாயாரை செய்வீங்க. சேவித்ததுக்கு அப்புறமா ரங்கநாதரை வந்து பாருங்கள். பாவத்தை போக்கக்கூடியவள் அப்படின்னா தாயார் மட்டும்தான். அந்த தாயாரை சேவித்ததுக்கப்புறம் தான் திருப்பதியே போனாலும் முதல்ல அலமேலு மங்காபுரத்தை சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏழுமலையானை சேவிக்கணும்னு சொல்லுது சாஸ்திரம். ஆனால் அதன்படி யாரும் நம்ம செய்கிறது இல்லையே. ஏன் அப்படின்னா நேரம் இல்லை, டைம் இல்லை. நம்ம வந்து ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம். முறையாக தரிசனம் பண்ணி கடவுளுடைய அனுக்கிரகம் எல்லாத்துக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு தாயார் சன்னதியை சேவிச்சதுக்கப்புறம் துளசி மடம் பாருங்கள், ஆமையோடு இருக்கும். ரொம்ப சிறப்பான துளசி மடம். இந்த மாதிரி சிற்பக்கலைகள்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக நம்ம சன்னதியில் ரங்கநாதருடைய சன்னதியில் செஞ்சு வச்சுருக்கா. போனீங்களா அந்த துளசி மாதா தேவியை வந்து ஒரு பிரதட்சணமாவது வரணும். இந்த மாதிரி பிரதட்சணம் வந்துட்டு சேவிச்சுட்டு வாங்க. இது வந்து அதாவது ராமாயணம் அரங்கேற்றிய மண்டபம். கம்பர் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேட்டலகை சிங்கர்னு இங்கே வந்து நரசிம்மர் சன்னதி மேலே இருக்குது. இந்த மாதிரி தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாப்படியே 4 தூண் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுதான் ராமாயணம். கம்பர் எழுதிய ராமாயணம் வந்து கம்பர் அரங்கேற்றிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாயாருடைய சன்னதி. இதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே 4 கல் தூண்கள் இருக்கும். அங்கே தான் ராமாயணம் அரங்கேற்றிய இடம். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இப்போ வந்து உற்சவம் நடந்துகிட்டு இருக்குது. ரங்கநாதர் வந்து வசந்தன்றதில் காட்சி தரார்.